ஹலோ சேலம் மக்களே, எப்படி இருக்கேன்? நான் சூப்பராக நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கேன்? எனக்கு காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா 1 kg கேக்கி ப்ரௌனியோட ரெசிபி பார்க்குறேன். இதோட சிஸ்டரோட ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டு. நான் நார்மலாக ஆர்டருக்காக ஒரு நம்பர் கொடுப்பாங்க வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு. அந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு கேட்டிருக்கேன், எனக்கு சிஸ்டர் கொஞ்சம் 1 kg ரெசிபி பண்ண தெரியும் அப்படி. ஸோ இது ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் எனக்கு டைம் கிடைக்கல. நிறைய ஆர்டர்ஸ், இந்த ஸ்கூல் இது எல்லாத்துமே பிஸியில் எனக்கு வீடியோ எடிட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் லேட் ஆச்சு சிஸ்டர், சாரி. பட் இன்னைக்கு பார்க்கலாமா? கேகே பவுல் ஆட் 300 grams ஆஃப் டார்க் சாக்லேட் காம்பவுண்ட், 200 grams ஆஃப் பட்டர். இது ரெண்டுமே நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்மளை மெல்ட் பண்ணணும். ஆஃப்டர் மெல்ட்டிங் நம்மளை ரூம் டெம்பரேச்சர் வரதுக்கு வெயிட் பண்ணணும். அண்ட் ஆல்மோஸ்ட் 15 to 20 minutes ஆகும் நம்மளுக்கு இது கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சர் வரதுக்கு. அதுக்கப்புறம் ஆட் 5 eggs. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாச்சா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் ஒரு டைம் போய் பாருங்கள். எங்களுக்கு கண்டென்ட் ரொம்ப பிடிச்சாச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் எங்களை வரைக்கும் வருவாங்க. அண்ட் இந்த சேனலில் எங்களுக்கு வல்காரிட்டியாக டைம் வேஸ்ட்டாக எதுவுமே இருக்காது. ஆல் யூஸ்ஃபுல் நாலேஜபிள் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அண்ட் லைக். அதுக்கப்புறம் இதில் 2 teaspoon வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். எங்களுக்கு பீட்டர் இல்லையா நார்மல் விஸ்கரில் வச்சு நம்மளை பீட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ நல்லா பட் எக் எப்பவுமே நல்லா பீட் பண்ணணும். நிறைய ஹோம் பேக்ஸ் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் தனியாக பீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மெல்டட் சாக்லேட் எல்லாத்துமே அதில் ஊற்றுவாங்க. பட் நான் என்ன பண்ணுவாங்க, இந்த சாக்லேட்டு மாவு இருக்குன்னா அது ஃபுல்லாமே கொஞ்சம் கூல் டவுன் ஆயிடுச்சுக்கப்புறம் டைரெக்டாக எக்ஸ் எல்லாத்துமே இதில் நான் பீட் பண்ணுறேன். இது ப்ராசஸ் ஓகே, அந்த ப்ராசஸும் நல்லா தான் இருக்கும். இதில் ஏன்னா நம்மளுக்கு இந்த வெசல்ஸ் எல்லாத்துமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு ஒர்க்கு கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா எக்குக்கு செப்பரேட்டாக பீட் பண்ணணும், சாக்லேட் செப்பரேட்டாக மெல்ட் பண்ணணும். இது எல்லாத்துமே எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லதாக ப்ராசஸ் இருக்கும். பட் என்ன எக்கு நல்லா பீட் பண்ணும். ஆஃப்டர் பீட்டிங் நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணணும் 300 grams வரைக்கும். எனக்கு இந்த 300 grams கொஞ்சம் மைல்ட் ஸ்வீட்னஸ் தான் வந்திருக்கேன். எங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணுமா 350 grams வரைக்கும் நீங்களுக்கு போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. I hope you are understanding my Tamil language. If you have any doubts, comment me. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவாங்க. என்னோடய லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். നിങ്ങൾക്ക് ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த காமெண்ட்டாக ரிப்ளை கொடுக்குறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காலுமே காமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர்ஸ் கொடுக்கணுமா ஸ்க்ரீன் மேலே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்களோட ஆர்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரீ ஆர்டர்ஸ் சொன்னால் ஹோம் டெலிவரி அவைலபிள் இருக்கும். எக்கு சுகரும் நல்லா பீட் ஆயிடுச்சுக்கப்புறம் இதில் 250 grams மைதா மாவு, 40 grams கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணணும். அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்துமே நான் ஸ்க்ரீன் மேலே கொடுக்குறேன், ஒரு டைம் பாருங்கள். சுகரு அண்ட் எக்கு நல்லா பீட் ஆயிடுச்சுக்கப்புறம் தான் அவன் ஆன் பண்ணணும். 170 degreesல 10 நிமிஷம் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மைதா மாவு போடுறதை ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் மாவு தான் போட்டு ஸ்லோவாக தான் பீட் பண்ணணும். இல்லை விஸ்கரில் வச்சு விஸ்க் பண்ணலாம், இல்லை ஸ்பேட்சில் வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்மளை மிக்ஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஸ்பீடு 1ல் தான் வச்சு தான் ஸ்லோவாக தான் பீட் பண்ணணும். நம்ம மைதா மாவு போட்டுக்கப்புறம் ஹெவி ஸ்பீடில் நீங்கள் பீட் பண்ணுறேன்னா நம்மளுக்கு அந்த பர்ஃபினஸ் வராது. ஏன்னா கேக்கி ப்ரௌனியில் நம்மளுக்கு கேக் மாதிரி ஃபீல் ஆகும், சாக்லேட்டு கொஞ்சம் அதிகமாக தெரியும், டென்ஸ் கம்மி தான் இருக்கும். அது நார்மலாக ஃபஜ்ஜி ப்ரௌனி ஏன்னா 2A சாக்லேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இது கொஞ்சம் லைட் வெயிட்டட் தான் இருக்கும். இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸு. ஒரு ஆளுக்கும் ஒரு மாதிரி பிடிக்கும். ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக, சாக்லேட் கம்மி தான் வேணும் அப்படி ஆளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ 1 kg ப்ரௌனி டின்ல ஆயில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பேக்கிங் பேப்பர் இருக்குமா அதையே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது மேலே தான் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாவு எல்லாத்தையுமே நம்மளை அந்த ப்ரௌனி டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த கீழே இருந்த ஃபுல்லாக மாவு இருக்குமா அது எல்லாத்துமே அட்ஜஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈக்குவலாக. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஈக்குவலாக பேக் ஆகும். இந்த கஸ்டமர் கேஷ்யூ நட்ஸு மேலே டாப்பிங் மாதிரி வேணும் அப்படி கேட்டிருக்கேன். அதுக்கு தான் ஒரு இமேஜினரியாக இங்கே இந்த சைடில் நான் கட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு இமேஜினரியில் நான் ஒரு கேஷ்யூ நட்ஸ் போட்டு 170 degreesல 30 minutes வரைக்கும் நான் பேக் பண்ணுறேன். ஆஃப்டர் பேக்கிங் ஒரு டைம் டூத் பிக் வச்சு பாருங்கள். எங்களுக்கு நீட்டாக க்ளீனாக வந்துட்டேன்னா
நம்மளுக்கு ப்ரௌனி நல்லா பேக் ஆகிடுச்சு. கஸ்டமருக்கு இந்த ப்ரௌனி ரொம்ப பிடிச்சாச்சு. அதே மாதிரி இந்த வீடியோ நீங்களுக்கு பிடிச்சாச்சே தான் அனுக்கிறேன். நீங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாச்சா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருப்பி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை.